இன்னைக்கு தூண்டில் போட்டு மீனை பிடிக்கிறோங்க. பயங்கரமா ருசிக்கிறோங்க. எல்லாரும் வாங்க. கூட ஃபுல்லா மீனை பிடிக்கலாங்க. நம்ம மீனை பிடிக்க போறோம் இன்னைக்கு. ஆனா இந்த கிணத்துல மீன் பிடிக்க போறோம். வந்து பாருங்க. அது தெரிஞ்சிச்சுங்க. நிறைய மீன் இருக்கு, நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அதனால இன்னைக்கு செரி வேட்டை நல்லா சுட்டு ஊட்டிக்கலாம். இன்னைக்கு வாங்க போலாம் வீடியோக்களை. இந்த உள்ள இருக்குது பாருங்க. இதான் நம்ம மீன் நிறையா போட போகிறோம். 10 புலவு போல பறிச்சாச்சுங்க. இதில் எத்தனை மீன் மாட்டது மட்டும் பார்த்துடலாமுங்க. வாங்கோ போட போகிறேன். தண்ணி வர நம்ம கீழே போயிடுச்சு. அதனால் நம்ம அந்த தரையில் நின்று போட போகிற மீன். வாங்க வெறித்தனமாக மீன் பிடிக்கிறோம். இறங்க உள்ளார பொறுமையாக போகணும். இல்லைன்னா கிணத்துல விழுந்துட்டோம்னா அவ்வளோதான். ஈசல் தெரியாதுங்க அண்ணனுக்கு வரேன். நெருப்பில் அடிங்க. எவ்வளவு பெரிய மீன் பிடிச்சிக்க பாருங்க. ஒரு 2 மணி நேரம் மீன் பிடிச்சோம். ஒரே ஒரு மீன் மாட்டி இருக்கு. எல்லாம் திருட்டு மீனா இருக்குங்க. அதெல்லாம் திருட்டு மீன் எல்லாம். ஒரே ஒரு மீன் மாட்டி இருக்கு. ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு நண்பர்களே. என்னதான் பண்றதுனே தெரியல. கஷ்டப்பட்டு பிடிச்ச இதையும் அதுவும் மாவு, கோதுமை மாவு, புழுவு எல்லாமே போட்டு பார்த்தோம். எதையுமே மாட்டல. இது ஒன்னே ஒன்று மாட்டுச்சு. அதான் பிடிச்சி வச்சிருக்கோம். இதை நம்ம சாப்பிட்டு காமிக்க போறோம். வாங்க இப்படியே போலாம். சளி எடுத்துடலாம். சரி செலாம் எடுத்துடலாம். இதுக்குள்ள இந்த இதையெல்லாம் இருக்குமாங்க? ஏதோ ஆஸ்பத்திரி கொடுத்தா 1 கோடி தருவாங்க. கேள்விப்பட்டேன். டொனேட் பண்ணிடலாமா? எத்தனை ரூபா வரும்? 1 கோடி உப்பு வருமா? 1 கோடி வருங்க. ஏற்றுக்கிட்டு நம்ம வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு மீனை சுட்டு தின்ட்டு போயிடலாம். கத்தி எடுத்துகிட்டு வா. கத்தி எடுத்துட்டு வா. கையில் இது பண்ணுறதான் 1500 கிலோ மீனை கையிலே இது பண்ணி. இதே எடுக்கணும் குடல். அது குடல் ஆனால் இதே எடுக்கணுங்க. 1 கோடிக்கு ஒரு கத்தி கொடுங்க. 2 லட்ச ரூபா கத்தி. நம்ம 1 கோடி உப்பு மீனுக்கு எடுத்துடலாம். பாருங்க இதுதாங்க. பாருங்க உள்ள இருந்து 10 புலவு வச்சு 1 கிலோ மீன் பிடிக்கலான்னு பார்த்தா ஒரே ஒரு மீன். பாருங்க இதான் சுறா மீனோட நாக்கு பாருங்க. ஆமா ஐயோ பார்த்து எடுக்கணும். 1 கோடி பேர் கேஷா வாங்கிக்கலாமா இல்லை செக்கா வாங்கிக்கலாம்? அதை செக்கெல்லாம் நம்ம அதை அரைக்கிறதுக்கு தான் ஆகும். பேடிஎம் அதில் போட்டுக்கணும். எங்கே வாங்கினாலும் பாருங்க. இதை இருந்தா 1 கோடி விற்றுருவோம். 1 கோடி எந்த ஆஸ்பத்திரி? இப்போ தான் கட்டிட்டு இருக்கிறாங்க. 2 வருஷமா 3 இது இருக்குதா? இப்போ 3 அந்த சைடில் எந்த சைடில் இருக்குதுல இந்த சைடில் வச்சு பார்ப்போம் எவ்வளோ இது. அப்போ 6 கோடி மீன் வச்சுக்கலாம். மீன் வச்சுக்கலாம். மறுபடி எடுத்துக்கலாம். இது மிளகா எடுத்து வச்சுக்கலாம். நல்லா வணஞ்சிக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இது மேலே தொடக்கலாம். ஏனுங்க என்ன பண்ணுறீங்க? சும்மா நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். பாருங்க பீருக்குள்ளெல்லாம் போகும். இப்போ நல்லா வேவும். கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி வேணான்ட்டாங்க. இப்போ ப்ரைவேட்டாக ஆஸ்பத்திரி கொடுத்துட்டு வாங்கிட்டாங்க. பெட்ரோல் இல்லை வண்டியில். 1 கோடிக்கு பெட்ரோல் இல்லைங்க. இதெல்லாம் அநியாயம். போதுங்க, கார் அதிகமாக இருங்க. ஆகிட்டு போதுங்க. 1 கிலோ மீன் சுட போகிறோம். விரவு வச்சுக்கலாம். நமக்கு 2 பக்கம் வச்சுக்கலாம். இதான் நல்லா கல் சூடாகி தோசை போட முடியும், ரோஸ்ட் போட முடியும். தாரசி சொல்லுங்க. போட்டுக்கலாம். பாருங்க வெந்திருக்குங்க. நல்லாவே தெரியுதுங்க. பாருங்க நல்லா அருமையாக வந்துருச்சு. கிணத்துல சுட்ட மீன் ரெடி. இது மீனை சாப்பிடலாம்.
நல்லா வந்துருக்கு மாதிரி. பாருங்க அருமைங்க. அப்படியே அட்டகாசமா இருக்குங்க. செமையா இருக்குங்க. குட்டி மீன் காரசாரமா அருமையா இருந்ததுங்க. பூ மாதிரி வந்துருக்குங்க. அப்படியே பெரிய மீன் சாப்பிட்டா கூட இந்த ருசி வராது. சின்ன மீன் சுட்டு நம்ம சாப்பிட பாருங்க வெறித்தனமா இருந்து. நான்லாம் 2 கிலோ 3 கிலோ மாட்டோம்னு நினைச்சேன். ஆனா ஒரே ஒரு மீன், அந்த மீனும் செம்ம டேஸ்டா இருந்தது. அப்படியே சாப்பிடும் போது சாப்பிட்டே இருக்கலான்னு இருந்தது. இன்னும் வேற லெவல் இருந்தது. தோசை கல்ல போட்டு சுட்டு திங்களுக்கு அவ்வளோ அருமையா இருந்ததுங்க. அப்படியே இந்த மாதிரி சின்ன சின்ன மீனெல்லாம் பிடிச்சி குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்க, அருமையா இருக்கும். அந்த கடையிலலாம் செய்வாங்க பாருங்க, அந்த கல்லெல்லாம் வச்சுக்கிட்டு அதே மாதிரி நம்ம ஒரு கல் ரெடி பண்ணி அதை தீ பற்றி அதை சூடாக்கி நம்ம சுட்டு சாப்பிட்றோம் பாருங்க, அந்த ருசி எங்கேயுமே வராது. கடையில் கூட வாங்கி சாப்பிடுங்க, அந்த ருசி வராது. நம்ம இயற்கையாக எப்பயுமே இயற்கையாக சாப்பிட்டு பாருங்க. இந்த வாழையெல்லாம் வச்சு சாப்பிட்டு பாருங்க, வெறித்தனமாக இருக்கும் எப்பயுமே. இதை மட்டும் என்றைக்குமே செயற்கையாக என்றைக்குமே செய்யாதீங்க. இந்த கேஸ் அது மாதிரிலாம் பண்ணிங்கன்னா அந்த சுவை என்றைக்குமே கிடைக்காது. இது மாதிரி இருந்ததுன்னா வெறித்தனமாக இருக்கும். இதை கண்டிப்பாக அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், வெறித்தனமாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.